வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் தமிழர் பகுதியில் விஜயம் செய்ய இருக்கிறார் என்ற செய்தி. எனவே அதற்கான களத்தை தமிழ் சொந்தங்கள் எடுத்திருக்கிறார்கள். அங்கங்கே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வோல்கர் டார்க் அவர்கள் வருகின்ற அந்த பகுதிகளில் அவரிடம் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கான மனுக்களோடு மக்கள் காத்திருக்கிறதும், அவர்கள் கையிலே பாதாகைகளை ஏந்தி கொண்டு தங்கள் இனத்திற்கு நடந்த கொடூரங்களை உலகுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டலோடு அவர்கள் நிற்கக்கூடிய களங்களும் இப்பொழுது கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கின்றன. இந்த சூழலில் ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும், அங்கு இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தின் அலுவலகத்தில் சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களத்தை எடுக்க இருக்கிறார் என்றும், அதன் பின்பு செம்மணி புதைகுழி பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி கட்ட நாளான இன்று அங்கு சென்று அதை விஜயம் செய்ய இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் உறுதிப்பட சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் நேற்று வரை ஐநா மன்றத்தின் ஆணையர் யாழ்ப்பாணம் பகுதிக்கு, குறிப்பாக செம்மணி பகுதிக்கு வருவாரா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருந்து கொண்டு இருந்தன. இன்று காலையிலிருந்து செம்மணியில் பெருவாரியான மக்கள் திரளத் தொடங்கிவிட்டார்கள். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் பெருவாரியாக திரண்டு நிற்கின்றார்கள். அவர்கள் மனதுக்குள்ளே ஒரு வேதனை தீ இருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மை ஒட்டுமொத்தமாக நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்களே என்கின்ற கோபம் அவர்கள் மனதிலே இருக்கக்கூடியதை ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் ஒவ்வொருடைய வார்த்தைகளும் நமக்கு பிரதிபலிக்கின்றது. வேலன் சுவாமிகள் கூட அந்த கோபத்தில் இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய கருத்துகளும் எடுத்து வைக்கின்றன. அவர் என்ன குறிப்பிடுகின்றார்? நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல்வாதிகளை நம்பி பயணித்து விட்டோம். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்குமோ என்கின்ற நம்பிக்கை எங்கள் மனதிற்குள். அவர்கள் உண்மையை மட்டும்தான் பேசுகிறார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். நமக்காக நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள், நமக்காக ஐநா மன்ற தூதரை சந்திக்கின்றார்கள், நமக்காக பிரித்தானிய நாட்டு உயர் அதிகாரிகளை சந்திக்கின்றார்கள், நமக்காக இந்தியாவை சார்ந்தவர்களை சந்திக்கின்றார்கள், நமக்காக அமெரிக்காவை சார்ந்தவர்களை சந்திக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தோம். அதன் பின்புதான் எங்களுக்கே தெரிந்தது, இவர்கள் எங்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக நடித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்று. நாங்கள் வாக்களித்ததோடு எங்களுடைய கடமை முடிந்துவிட்டது என்று இவர்கள் ஆட்சியாளர்களோடு கைகோர்த்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய விருந்துகளிலே அவர்கள் உண்டு மயங்கி மதிமயங்கி திரியக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இதுவரை இவர்களால் எங்களுக்கு என்ன விடிவு ஏற்பட்டிருக்கிறது? இதுவரை இவர்கள் எங்களுக்கு என்ன விடிவைத்தான் கொண்டு வந்து இருக்கிறார்கள்? ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தில் அந்த அமர்வுகள் வருகின்ற பொழுது தமிழர்களுக்கான தீர்வு கிடைத்துவிடும், தமிழர்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கான களம் அமைந்து விட்டது என்கின்ற செய்திகளை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். நாங்களும் ஓடோடி சென்று நாம் நாளை மறுநாள் அமர்வு முடிவதற்குள் நமக்கான விடிவு கிட்டிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அதற்கான எந்த தீர்வுகளும் கிட்டவில்லை. தற்பொழுதுதான் 60வது அமர்வு ஐநா மன்றத்தில் வருவதற்கான களத்தை எட்டிக்கொண்டு இருக்கின்றன. இந்த அமர்வு வருகின்ற பொழுது தமிழர்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்து விடுமோ என்கின்ற எண்ணம் இந்த ஐநா மன்றத்தின் ஆணையருடைய இந்த விஜயத்தை மையப்படுத்தி எங்கள் மனதிற்குள் எழும்பி இருக்கிறது. எனவே நாங்கள் அதற்கான களத்தில் தான் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி தான் இன்று வேலன் சுவாமி அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் மோசம் போய்விட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கான எதிர்வினை எங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், செம்மணியில் இதற்கான எதிர்வினை நடைபெற்றிருக்கின்றது. காரணம், சென்ற அரசியல்வாதிகள் அனைவருமே விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள். கடற்தொழில் அமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார். அவர் சென்ற பொழுது மக்கள் பெருவாரியாக அங்கு அமர்ந்திருந்த மக்கள் இவரை வரவேற்பார்கள் என்ற எண்ணத்தில்தான் கடற்தொழில் அமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார். ஆனால் மக்கள் இவரை வரவேற்கவில்லை. மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இவர் வர வர அவர் மக்களுடைய முகநிலை மாறுகின்றது. அப்பொழுதே கடற்தொழில் அமைச்சருக்கு ஏறக்குறைய புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அவருடைய முகத்திலும் ஒரு பெரிய பொலிவு இல்லை. முதலில் சிரித்தபடி வந்தவருடைய முகம் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது.
அதன் பின்பு மக்கள் திரண்டு கடற்தொழில் அமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை எடுக்கிறார்கள். கடற்தொழில் அமைச்சரோடு வந்தவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். சுற்றி நின்று அவரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். கடற்தொழில் அமைச்சரும் அதை விரும்புகிறார். யாராவது நம்மளை தாக்கி விடுவார்கள், எனவே அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார். நீங்கள் என்னை சுற்றி நிற்கிறீர்களா என்கின்ற ஒரு களத்தோடு திரும்பி பார்க்கிறார். உடனடியாக அவரை சுற்றி நின்றவர்கள் அவரை அழைத்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். ஆயினும் கடற்தொழில் அமைச்சர் விழுந்தாலும் என்னுடைய மீசையிலே மண் ஒட்டவில்லை என்பதை சொல்வதற்காக அவர் மற்றவர்களிடம் கரநீட்டி பேசுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து விடுகிறார்கள். அவருக்கு கை கொடுப்பதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. இந்த சூழலில் எப்படியோ கஷ்டப்பட்டு கடற்தொழில் அமைச்சரை அவருடைய வாகனத்திற்கு அருகில் கொண்டு வருகின்றார்கள். வாகனத்திற்கு அருகில் கொண்டு வருகின்ற பொழுது மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு பதிவாகிறது. எங்களை காட்டி கொடுத்த சிங்கள தலைவர்களோடு நீ இணைந்து பயணிக்கக்கூடியவர், நீர் இங்கு வரக்கூடாது, உடனடியாக கிளம்புங்கள் என்று கூச்சல்கள் உச்சாணிக்கு செல்கின்றது. அதாவது கடற்தொழில் அமைச்சரோடு வந்தவர்கள் கூட வேண்டாம், நீங்கள் வாகனத்தில் ஏறி செல்லுங்கள் என்று அவரை வாகனத்தில் ஏற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அவர் வாகனத்தில் கிளம்பி செல்கின்றார். அந்த வாகனத்தின் மீது கற்கள் வீசப்பட்டதும் குடிநீர் அந்த பாட்டில்கள் வீசப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த செய்திகள் உண்மையா என்பது தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக கடற்தொழில் அமைச்சருடைய முகமே வாடி போய் இருந்தது. ஒரு பெரும் பிழையை இந்த மக்களுக்கு எதிராக செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவருடைய மனதில் எதிரொலித்ததா என்ற கேள்வி நம் மனதிற்குள் எழும்புகின்றன. மிகவும் நொந்து போன ஒரு மனநிலையில் அந்த மனிதர் திரும்பிச் செல்லக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் மக்கள் கடும் கோபத்தில் அரசியல்வாதிகள் மீது இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில்தான் இன்னொரு அமைச்சர் வருகின்றார். அவர் ஐயா சிவஞானம் அவர்கள். தமிழரசு கட்சியில் முதன்மை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர், தற்பொழுது செயல் தலைவர் என்று கூட அவரை குறிப்பிடுகின்றார்கள். அவர் வந்தபொழுது கடுமையான விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகின்றது. எங்கள் மக்களை கொன்று குவித்த டக்ளஸ் தேவானந்தாவோடு கூட்டணியை பேசிய துரோகிதானே நீ, இங்கிருந்து வெளியேறிவிடு என்று மக்கள் கடுமையான கோபத்தில் அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். ஆனால் அவர் எப்படியாவது நான் மக்களோடு இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். தமிழரசு கட்சி இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி அடைந்ததாக இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இங்கு மக்கள் நீயே இங்கு வரக்கூடாது என்று விரட்டிவிட்டார்கள். சாணக்கியன் அவர்கள் ஒரு பக்கம் தலைதறிக்க ஓடிவிட்டார் என்கின்ற செய்தி, அதாவது தப்பித்து ஓடிவிட்டார் என்கின்ற செய்தி வருகின்றன. பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பா நாம் அங்கு சென்றால் நமக்கு பிரச்சனை தான் என்கின்ற களத்தில் கைமுடக்கி வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இங்கு ஒரு மனிதருக்கு மட்டும் வரவேற்பு இருந்தது. ஆனால் அந்த மனிதனுக்கு எதிர்ப்பும் இருந்தது. அது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு. இங்கு ஒட்டுமொத்தமான அரசியல்வாதிகளும் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு மனம் நலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற கணக்கீட்டில் சித்தரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு தெரிந்தது இவர் ஒருவர்தாயா உண்மையாக நமக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று. அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் வைத்தியர் அர்ஜுனா வந்ததுடன் ஆசையோடு அவர் அருகில் நின்றதும் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மக்கள் அவரை தங்களுடைய கதாநாயகனாக பார்க்கக்கூடிய ஒரு களத்தை அந்த இடத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஒருவர் திடீரென்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார். அப்படி அந்த கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்ததோடு அங்கு இருந்த இளைஞர்கள் அவரை தள்ளி கொண்டு போய் வேறொரு இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். நமக்காக இந்த ஒரு மனிதர் மட்டும்தான் நிற்கிறார், அவரிடம் இனி ஏன் போய் சண்டை போடுகிறாய் என்று அந்த கருத்து மோதலில் ஈடுபட்ட ஒரு நபரை கொண்டு போய் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். தற்பொழுது செம்மொழி என்கின்ற அந்த மனித புதைகுழி பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை ஐநா மன்றத்தின் ஆணையர் சென்று பார்க்க இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது மக்கள் தங்களுடைய மன குமுறல்களையும் தங்களுடைய மனவேதனைகளையும் எடுத்து வைப்பார்கள் என்பதுதான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. நீங்கள் வேடம் போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் சொல்லுகின்றதாகத்தான் இருக்கிறது.
நீங்கள் வேடம் போட்டுக்கொண்டு நீங்கள் இதுவரை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். உங்களை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டோம். இனியும் எங்களை ஏமாற்றாதீர்கள். முடிந்தால் தமிழனாக இருங்கள், இல்லை என்றால் ஓடுங்கள் என்று விரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.